அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் இறுதி புதன்கிழமை அன்று நடைபெற்று வந்த புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாதத்தின் இறுதி சனிக்கிழமைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு 5வது நிகழ்வாக நடத்தப்பட இருக்கின்றது. நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக வாசலின் பட்டயம் வாசிக்க அன்பு முனைவர் அன்புமணி அவர்களை அழைக்கின்றேன். அன்பு மேம் பேசுறீங்களா? கேக்கல. யசோதாக்கா உங்களுக்கு கேக்குதுங்களா? நீங்க பேசுறது எனக்கு தெளிவா இருக்குப்பா. சரி, அப்ப பட்டயம் நான் வாசிச்சுட்டுங்களா? அன்பு பேசுறது கேக்கல. சரி, நீங்க வாசிச்சிருங்க. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி மைதிலி. ஈரோடு வாசல் அமைப்பின் புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் ஈரோடு வாசலின் தலைவர், செயலாளர், பொருளாளர், வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஈரோடு வாசல் அமைப்பின் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள், வாசல் அல்லாத நட்புகளையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். புத்தகம் பேசுபவர்களை அறிமுகம் செய்வதற்காக முனைவர் அன்புமணி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய புத்தகம் பேசலாம் நிகழ்விற்கு 5ஆம் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் முதல் பேச்சாளராக நந்தகுமார் அவர்கள் பர்க் ஹெட்ஜஸின் த பேரபிள் ஆஃப் பைப்லைன் என்ற புத்தகத்தை பற்றி நம்மிடையே உரையாற்றிருக்கிறார். நந்தகுமார், வாங்க. வணக்கம் மேடம். மேம் கேக்குதுங்களா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேக்குதுங்க, கொஞ்சம் சத்தமா பேசி. ஓகேங்க, நான் பேசுகிறேன். வாசல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புத்தகம் பேசுதமா நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நந்து சவுண்ட் குறைவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அப்படிங்களா? இப்பங்கா இன்னும் கேக்கலையே, லோவா இருக்குப்பா. நீங்க ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு டைரக்டாவே பேசிடுங்க. இப்ப கிளியரா இருக்குங்களா? இப்ப கிளியரா இருக்கு. ஓகேங்க. வாசல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் படிச்ச புக்கு பாத்தீங்கன்னா த பேரபிள் ஆஃப் த பைப்லைன். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னா இந்த புக்கை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த புக்கு அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு தான். ரொம்ப கம்மியான பக்கங்கள், ரொம்ப சின்ன பக்கங்கள் தான் இருக்கும். எடுத்து ஒரு 125 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் தான். ஆனா அந்த 125 புக்கங்கள் வந்து நம்மளை ரொம்ப திங்க் பண்ண வச்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா இந்த புக்ல நம்ம உள்ள போவோம், ஒவ்வொரு இதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ப்ரூக் ஹெட்ஜஸ்ங்கிறதோட இவரோட முதல் புத்தகத்தை நான் வாசிக்கவும் வாழ்க்கை வளமாக்கவும் ரீட் அண்ட் கெட் ரிச் அப்படிங்கிற புக்கை நான் படிச்சிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனப்போ தான் இவர் இன்னொரு புக்கை படிச்சிருப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக ஒரு டைமென்ஷனாக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா இந்த புக்கை படிச்சு முடிக்கிறப்போ ஒருத்தரும் யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களோ, ஒரு சேலரிடா இருக்காங்களோ, கண்டிப்பாக அவங்களோட தாட்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நானும் இந்த புக்கை படிச்சப்போ தான் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட் வந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த புக்ல வந்து ஒரு சின்ன கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு 2 பசங்க இருக்காங்க, பப்ளு, புரூனோன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துல இருந்து
அவங்க கிராமத்துக்கு ஒரு போயிருக்காங்க. அங்க போறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. 2 பேத்துக்கு ஒரே மாரி வேலை. என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஊருக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஒரு பக்கெட்டுக்கு ₹1 அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த 2 இளம் நண்பர்கள் பசங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே என்ன ஆகுது, ஓகே நம்மளுக்கு இன்னைக்கு ₹1 சம்பாரிச்சிட்டோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, டெய்லி ஒவ்வொரு பக்கெட்டா கொண்டு வராங்க. அப்ப கொண்டு வரப்ப அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப அதுல வந்து அந்த பப்ளுங்கிறவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த பக்கெட்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோமே, நம்ம ஏன் இன்னொரு ஒரு பைப் லைன் மாதிரி நம்ம லே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்ப இல்ல ஒரு 70 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் அந்த ஒரு தாட் சொல்றான். அப்ப வந்து அந்த புரூனோ என்னங்கிறான், இது முட்டாள்தனமான வேலை, நான் இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரூனோ வந்து அதை வந்து தட்டி கழிச்சிடறாப்ல. ஆனா அந்த பப்ளு வந்து என்ன சொல்றாப்ல, நான் இந்த ரிவர்ல இருந்து கொண்டு வரப்போ, அதாவது டெய்லியுமே ஒரு பக்கெட்டுங்கிறது டெய்லி 10 பக்கெட் 20 பக்கெட் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பட் ஆனா அந்த பப்ளு மட்டும் என்ன பண்றான்னா, பக்கெட்ல தண்ணி வந்து கொடுத்தது போக நேரம் மீதி நேரத்துல எல்லாம் என்ன பண்றான்னா, பைப் லைனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர்ல இருந்து இந்த வில்லேஜுக்கு வர்ற அளவுக்கான பார்த்தா ஒரு பைப் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பதிச்சுட்டே இருக்கிறான். அதை பார்த்துட்டு ஊர் மக்களும் சரி, அந்த புரூனோவும் சரி, இவன் என்ன சொல்றான், ஏன்னா 2 பேருக்குமே அந்த சண்டே வருது. புரூனோ வந்து பாத்தீங்கன்னா அவனோட சம்பாரிச்ச பணத்தை ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவனுடைய வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா கழிச்சிட்டு இருக்கிறான். ஆனா அதே டைம்ல அந்த பப்ளு என்ன பண்றா அப்படின்னா, அந்த கிடைக்கிற டைம்ல எல்லாம் அந்த பைப் லைன் போடுறதுக்கு என்னென்ன வழி பண்ணணும், அதுக்கு ஒரு கொஞ்சம் காலையில மாலையில அந்த எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாமே வந்து கொஞ்சமா அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காப்ல. சோ இது வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் காலகட்டம் முடிஞ்சப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் இது என்னது கேனத்தனமான வேலையா இருக்கு, இதையெல்லாம் ஏன் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பப்ளு சொல்றப்ப கூட, ஆனா பப்ளு அதையெல்லாம் எதுவுமே கேட்டுக்காம அந்த பைப் லைன் போட்டு முடிச்சிடறாப்ல. ஆனா 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த பைப் லைன்ல தண்ணி வர்றப்போ வந்து பப்ளுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குது. ஆனா அந்த புரூனோ அந்த பக்கெட் தூக்கணும் பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் என்ன பக்கெட் தூக்கிட்டு வந்தாப்லயோ அதுக்குண்டான பக்கெட் பணம் மட்டும்தான் கிடைச்சது. சோ இதுல வந்து ஒரு சின்ன கதை தான். ஆனா அதுல நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கெட் கேரியர்னு சொல்றது, அதாவது பப்ளு வந்து பைப்லைன் பில்டரும் புரூனோ வந்து பக்கெட் கேரியர்னு அந்த ஆசிரியர் வந்து விளக்குறாரு. எப்படின்னா, நம்ம ஒரு சேலரிக்கா இருக்கிறோம், ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறோம், இல்ல ஏதோ ஒரு அரசு அதிகாரியாவோ ஏதோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அங்க பக்கெட் கேரியரா தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நம்ம அன்னைக்கு வேலை செய்யறோம், அடுத்த நாள் நமக்கு வேலை செய்யல, நம்ம லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பே செக் நம்மளுக்கு வராது. ஆனா வேற இந்த பப்ளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பைப் லைன்ல எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்கு. பப்ளு இருந்தாலும் அந்த அன்னைக்கு ஒர்க் பண்ணலினாலும் அந்த பைப்ல தண்ணி வந்துட்டே தான் இருக்குது. சோ இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறோம், ஒரு தனியா ஒரு தொழில் வச்சு இது பண்றப்போ நம்ம வேலை செய்யலினாலும் நம்மளுக்கு வந்து அந்த இன்கம் வரணும். அப்ப பிசினஸ் மேன் மட்டும் சொல்ல, நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றத பத்தி அவர் சொல்றாரு. நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம டைம் லிவரேஜ் எதுல கொண்டு வரோங்கிறத வச்சு இந்த ஆசிரியர் வந்து இதை நிறைய விளக்கியிருக்காரு. ஸோ இந்த புக்கோட மெயினான சாராம்சம் என்னன்னா இதுதான், நம்ம எந்த டைமுக்கு எதைய பண்ணணும், நம்ம பைப்லைன் பில்ட் பண்றோமா இல்ல பக்கெட் கேரியரா இருக்கிறோமா. இது வந்து அவர் இன்னும் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஒரு படிச்சிருந்தாலும் சரி, என்ன ஒரு ஹையர் போஸ்ட்ல இருந்தாலும் சரி, பக்கெட்டோட சைஸும் கலரும் டிசைனும் தான் மாறுதே வெளியே, மித்தபடிக்கு பக்கெட் கேரியர் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம அந்த அன்னைக்கு வேலை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு உண்டான சம்பளம் அந்த அன்னைக்கு வராது. சோ இதே மாதிரிதான் ஒவ்வொன்றா அவர் சொல்றாரு. நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் பணம் நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலரா நம்ம லைஃப் டைமுக்கு கிடைக்கணும். இப்படி கிடைக்கிறதன் மூலியமா நம்ம ஒரு ஃப்ரீடம் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். ஃப்ரீடம் லைஃப்னா நினைச்ச நேரத்துக்கு நினைச்சவங்க கூட நினைச்ச முறையில நம்ம சந்தோஷமா நம்ம நினைச்ச மாதிரி இருந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரீடம் லைஃப். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாவும் எடுத்துக்கலாம், ஃப்ரீடம் லைஃபாவும் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பைப் லைன் பில்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி அந்த பைப் லைன் பில்ட் பண்றதுக்கு என்னங்கிறது நிறைய வழிகள் இருக்கு. அதையும் அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஒரு ப்ராப்பரான இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல நம்மளுக்கு ரெசிடியூவல் இன்கம் நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் வர்ற மாதிரி பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும். அது வந்து நம்மளுக்கும் சரி, நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற லெகசி அவங்களுக்கும் வந்து கேரி ஓவர் ஆகும் அப்படிங்கறது அது சொல்றாரு. தென் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி டபுள் பண்ணலாம், அதை டபுள் பண்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்குங்கிறது அந்த ரூல் 72 இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சால் கூட நம்ம எந்த மாதிரி ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும், அந்த பைப்லைன் வந்து லைஃப் லாங்க்கு அதுல வாட்டர் வருமா, அந்த மாதிரி பைப்லைன் நம்ம செட் பண்றோமா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினாரியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி நம்ம பைப்லைன்ஸ் பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா
லைக் இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட கான்டாக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஒர்த் வைலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் பே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்போ ஒருத்தருக்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆஃபர் கொடுத்தாங்க. நிறைய பேர் நம்மளும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். அதனால நம்மளுக்கு ஒரு கேஷ்பேக் ஒரு 10 ரூபா வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த கூகுள் பே, அந்த கூகுள் பே மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூட்ட இருந்து குறைஞ்சது ஒரு 150 கான்டாக்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனை கூகுள் பே யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க எத்தனை பேர்த்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க, அதன் மூலியமா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு அவங்க அதை எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எந்த மாதிரி நம்ம பிசினஸ் பில்ட் பண்றோம், இது சப்போஸ் ஒரு எம்எல்எம் இருக்கட்டும், இல்ல அதை தாண்டி வேற ஏதோ ஒரு பிசினஸ், இப்ப இந்த இன்சூரன்ஸோ இல்ல சப்போஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அந்த ரெசிடியல் இன்கம்ஸ் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்காக நம்ம பணம் வேலை செய்யணும். சோ அப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம், அந்த டைம் லிவரேஜ், நம்ம எந்த டைமை நம்ம கொடுக்கறது மூலியமா நம்ம எவ்வளவு பின்னாடி வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது அப்படிங்கறது எல்லாமே இந்த புக்ல ஆசிரியர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப கியூபால இருந்து அந்த கேபிட்டலிசம் வந்து காஸ்ட்ரோ வர்றப்ப அவரோட கிட்டத்தட்ட அவங்க அப்பாவோட 26 தொழிலே எடுத்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அமெரிக்கால வந்து செட்டில் ஆகி தான் மறுபடியும் இந்த சம்பாதிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க அப்பாவோட படிப்பினைகளா இவர் வந்து அந்த ப்ரூக் ஹெட்ஜஸ் வந்து எடுத்துக்கிறாரு. சோ அதையத்தான் அந்த புக்ல சொல்லியிருக்காரு, அந்த பைப்லைன் பில்டர்னு. சோ இதையே நம்ம பாக்குறப்போ நிறைய டைம் நாம் வந்து பக்கெட் கேரியரா இருக்கிறோமா இல்ல பைப்லைன் பில்டரா இருக்கிறோமாங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம வேலை செய்யாட்டியும் நம்மளுக்கான இன்கம் வரணும், அந்த இன்கம் மூலியமா நம்மளோட லைஃப் வந்து பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கறது அந்த புக்கோட கான்செப்ட் நான் பார்த்தது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு தான் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமை நந்தகுமார். த பேரபிள் ஆஃப் பைப்லைன்ஸ், நம்ம எல்லாம் பக்கெட் கேரியரா இல்ல பைப்லைன் பில்டரான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குறைந்த நேரத்துக்குள்ள அதுல என்ன விஷயங்கிற ஒரு சாராம்சத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் ஆக்டிவ் இன்கம் வர்சஸ் பாசிவ் இன்கம். அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நிதி ஆலோசகரும் இருக்கனால ரொம்ப கேட்சியான பாயிண்ட்ஸா புரியுற, கேட்கறவங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக நமது ஈரோடு எழுத்தாளர் அவர்கள், அவரும் நம்முடன் இப்போது எழுந்திருக்கிறார், விஜய் ரவி அவர்கள். அவர் எழுதிய புத்தகம் யாதுமாகி, அதை பற்றி நம்மிடையே பகிர வருகிறார் சுகன்யா அவர்கள். வாங்க சுகன்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தெளிவா கேக்குதுங்களா வாய்ஸ்? கேக்குதுடா, பேசுங்க. எஸ், ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து சமீபத்துல வெளியான நம்மளுடைய முன்னாள் வாசல் உறுப்பினராகிய விஜய் ரவி அவர்களுடைய யாதுமாகி புத்தகம் குறித்து பேச இருக்கேன். சுடர் பதிப்பகம் வெளியீட்டின் வழியாக ஈரோடு பாரதி புத்தகாலயம் விற்பனை மூலமா 88 பக்கங்கள் கொண்ட இந்த ஒரு புத்தகம். இது வந்து சிறுகதை குதிப்பு அப்படி, நிறைய ஒரு 10 சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு அப்படின்னாலும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு பரிசு வாங்கின கதைகளுடைய தொகுப்பு. வேற வேற போட்டிகள்ல பங்கு பெற்று அந்த போட்டிகள்ல பரிசு பெற்ற கதைகள். இது வெறும் கதைகள் அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு கதையும் உணர்வு பூர்வமான கதைகள் அப்படின்றதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும். ஜென்ரலா வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா வந்து தவிர்க்க முடியாம நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா சுஜாதாவை சொல்லலாம். சுஜாதாவை தாண்டி சயின்ஸ் ஃபிக்ஷனல் அப்படின்றது வந்து நமக்கு டிஃபால்ட்டா மைண்ட்ல வரக்கூடிய ஒரு எழுத்தாளரா இருந்திருக்காரு. அந்த வகையில அதே மாதிரியே எனக்கும் அவரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதை ஒண்ணு. அங்கதான் இந்த ஃபுல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது முதல் சிறுகதையா அமிர்த துளி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பெங்களூர் டிராபிக்லயோ இல்ல வந்து ஒரு டெல்லி டிராபிக்லயோ நீங்க பயணப்பட்டிருந்தா என்னுடைய பார்வையில இந்த எண்ணம் வராம யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட ஒரு ஹெலிகாப்டர் இருந்து அந்த ஹெலிகாப்டரை நம்மளே வந்து இயக்கி இந்த டிராபிக் எல்லாம் தாண்டி போயிட முடியாதா அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் மனசுலயும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி லான்ச் ஆயிருக்கிற ஒரு காலகட்டம். எல்லாரும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும், கார் எல்லாம் கிடையாது.
கார்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு வசதியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இருக்கு அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருந்து ஒரு 30 வருஷம் அட்வான்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருந்துட்டு இருக்கு. நான் வந்து இது ஒரு வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்காக, ஒரு டிராபிக் சிஸ்டம்காக அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த கதை பேசுறது இன்னைக்கு ரொம்ப அதிமுக்கியமான ஒரு சமூக பிரச்சனைய வாட்டர் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து நீர் சேமிப்பை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம். ஆனா இத வந்து மிஸ் பண்ணோம்னா இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப வித்தியாசமா சொல்லக்கூடிய, அதே மாதிரி நெத்திப்புட்ல அடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆஹ் அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நம்ம ஒரு காலத்துல நினைச்சிருக்க மாட்டோம் குப்பை பிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வருமா, இல்ல வந்து குப்பை பிடிக்கிற மிஷின் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது. முன்னாடி ஒரு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் நம்ம கையில பிடிச்சு தள்ளிட்டு போகணும் அப்படின்ற நிலையில இருந்தது. இப்ப வந்திருக்கிற மெஷின் பாத்தீங்கன்னா அதுவே சார்ஜ் ஆயிக்குது. வீடு இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டா போதும், அதுவே போய் வீட்டை கிளீன் பண்ணிட்டு வந்துருது. பட் இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்து நம்ம சிரிச்சிருப்போம். பட் அது இன்னைக்கு ரியாலிட்டி ஆயிருக்கு, அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த தண்ணி சேமிப்பு அப்படிங்கறத நம்ம மிஸ் பண்ணோம்னா என்னெல்லாம் நடக்கும், அது எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஒரு கதையில. ஆஹ் எனக்கு இன்னொரு ஒரு ஒரு ஃபேவரட்டான இல்ல வந்து 10 கதையிலயும் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா ஒரு ஒரு சூசைட் ரிலேட்டடான ஒரு கதை. இந்த கதையில வந்து நான் 2 பார்வையா பார்ப்பேன். ஒண்ணு வந்து டாக்டர்ஸினுடைய பார்வையில, இன்னொன்னு ஒரு பேஷண்ட்னுடைய பார்வையில. ஒரு ஒரு எமர்ஜென்சி வார்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எத்தனை ஒர்க் லோடு, எவ்வளோ ஒரு எமோஷன்ஸ்க்கு நடுவுல. இப்போ வந்து ஒரு கேஸ் வருது, அந்த கேஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க, அப்பாடா நான் இதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சு அந்த அந்த மனசுக்குள்ளார வந்து ஒரு நிறைவடையறதுக்குள்ளார இல்ல வந்து திருப்தி அடையறதுக்குள்ளார இன்னொரு எமர்ஜென்சி கேஸ் ஒன்று ஓடி வரும். அதுக்கு நடுவுல ஒர்க் லோடுக்கு நடுவுல அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ்க்கு நடுவுல இத்தனை இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில அவங்க வந்து ஒரு கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரெயின் ஆயிருக்காங்க, அதை சிறப்பா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அவங்க லைஃபா இருக்கு அப்படின்ற ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இதுல வந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த கேஸா வந்து ஒரு சூசைட் கேஸ் ஒண்ணு வருது. அரும்பாடுபட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபரை வந்து காப்பாத்திடுறாங்க. பட் இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்விஸ்டா வந்து அந்த கதையில சொல்ல இருக்கக்கூடிய ஒரு கடைசி பகுதி. அது என்ன அப்படின்றது வந்து நீங்க அதுக்காகவே அந்த கதையை கண்டிப்பா வாசிச்சு பார்க்கணும். ஒரு ஒரு ஏதோ ஒரு சவாலுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மாதிரியான எண்ணம் வந்திருக்கும். ஆனா அவங்கள வந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொந்தக்காரங்கிட்ட போய் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பயப்பட நிலையெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நிஜமாவே அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? இவங்க வந்து காப்பாத்தி மறுபடியும் அதே சவாலை போய் சந்திக்கணும், அதே சூழல்ல கொண்டு போய் திருப்பி விட போறாங்க. வாழ்க்கை எந்த இடத்துல இருந்து இவங்க வந்தாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி போறாங்க. அதெல்லாம் பத்தாததுக்கு இவங்கள சுற்றத்துல இருக்கக்கூடியவங்க, என்னை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா, இல்ல வந்து இதோட விளைவுகள்லாம் என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா, இதை செஞ்சியா அதை பண்ணியா அப்படின்னு அத்தனை கேள்விகளும் வந்து நிக்கக்கூடும். சோ ஏற்கனவே அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஒரு சவால்ங்கிறத தாண்டி இன்னும் அடிஷ்னலா பிரச்சனைகளை சேர்த்தி கொண்டு வந்து முன்னிறுத்தும். அப்போ நிஜமாலுமே நம்ம அவங்கள காப்பாத்திட்டோமா, இல்ல புதுசா கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டோமா? இப்ப அந்த மருத்துவர்கள் சந்தோஷப்படணுமா, இல்ல அவங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு நினைக்கணுமா? இது பெரிய ஒரு குரூஷியலான ஒரு ஒரு ட்ராமாட்டிக் சிச்சுவேஷனா இருக்குல்ல. இதுக்கு வந்து செம்மையான ஒரு சொல்யூஷன் ஒரு கதைக்குள்ள சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய நீங்க அந்த கதையை படிக்கும் போதே வந்து கண்டிப்பா இது இப்படிதான் போகும் அப்படின்னு அந்த ஃப்ளோ வந்து நம்மளால மனசுல யூகிச்சுக்க முடியும். அந்த யூகிப்பிலேயே தான் வழக்கம் போல ஒரு நார்மல் கதை அப்படின்ற மாதிரி போகும். பட் அந்த கடைசியில வச்சிருக்க ஒரு ட்விஸ்டுக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கணும், இந்த கதையை படிக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணுவேன். உயிரின் விலை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்மளுடைய பார்வையில இருந்து ஒரு நியாயம் இருக்கும். நான் வந்து இதை செஞ்சேன்,
இந்த காரணத்துக்காக நான் இதை செஞ்சேன், இந்த சூழ்நிலையில நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பார்வையில ஒரு செயலுக்கான காரணமும் நியாயமும் இருக்கும். ஆனா அதே விஷயத்த வந்து எதிரில இருக்கக்கூடிய இன்னொரு நபர் பார்த்தாங்கன்னா அதை வேற ஒரு பார்வையில பார்ப்பாங்க. இந்த ஒரு லாஜிக்கை வச்சு ஒரு 3 கதை இருக்கு. ஜெனரேஷன் கேப்பை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கதை, இந்த டிஜிட்டல் டிஸ்டன்சிங், குழந்தைகளுக்கு நடுவுல. முன்னாடி காலத்துல சொன்னோம்னா டிவி எல்லாம் வந்து மக்களை பிரிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜாக்கி பேஸ்ட் வீடியோ கேம்ஸ், அதெல்லாம் வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணுச்சு. எப்ப பாரு விளையாண்டுகிட்டு இருக்காங்க, ரியல் லைஃப்குள்ளார வர மாட்டேன்றாங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா மொபைல்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அல்லது ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இப்படியே தான் இருக்கு. பட் அந்த டெக்னாலஜியோ இல்ல அந்த விஷயம் தான் மாறி இருக்கு. அப்ப இந்த ஒரு ஒரு சவால் அப்படின்றது ஒவ்வொரு ஜெனரேஷன்ல, இப்ப தாத்தா பாட்டிக்கோ, அம்மா அப்பாக்கு, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு மத்தியிலையும் எப்படியான இம்பாக்ட கொடுக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி கையாளுறது, இதெல்லாம் நான் சொல்றப்ப கேட்டா ஏதோ கட்டுரை ஃபார்மேட்ல இருக்கும். பட் இது வந்து இத்தனையும் ரொம்ப அழகா உணர்வு பூர்வமான சின்ன 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 விஷயங்களை தன்னுடைய கதைகளுக்குள்ளார புகுத்தி ஒரு ஒரு 3 கதை இந்த ஏரியாக்குள்ளாரே, ஒரு ஜெனரேஷன் கேப்புங்கிறதையோ இல்ல வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்டன்ஸுங்கிறதையோ, அத்தனை சென்சிட்டிவான விஷயங்களை வந்து ரொம்ப அழகா தன்னுடைய சிறுகதைக்குள்ளார அழகா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. வெளியில இருந்து பார்த்தா ஒரு ஒரு வெளியூர்ல வளர்ந்துட்டு இருக்க ஒரு குழந்தை அப்படின்னா அந்த கிராண்ட் பேரண்ட் டேக்காகவே ஊர்ல இருந்து கிளம்பி தாத்தாவோ பாட்டியோ வருவாங்க. அதுலயும் சில டிஸ்க்ளைமர் இருக்கும், வர முடிஞ்சவங்க வருவாங்க, இல்ல வந்து அதுக்கு ஏதாவது சூழல் இருக்கிறவங்க அதுக்கான சவால்களை சந்திப்பாங்க. பட் இப்படியான விஷயங்கள் இருந்தும் இது மொனோட்டனஸா மேனுவலா இருக்கா, இல்ல வந்து நிஜமாலுமே இது ஒரு இட்ஸ் மேக்கிங் சென்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இந்த ஒரு விஷயம் இருக்கா ஒரு ஸ்கூல்ல கொண்டாடுறது அப்படின்றது? அப்ப இட்ஸ் மேக்கிங் சென்ஸ்னா அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருது? ஒரு தாத்தா பாட்டிக்கு நடுவுல, பேரம்பேத்திக்கு நடுவுல, வீட்டுக்கு வந்த மருமகன் மருமகளுக்கு நடுவுல என்ன மாதிரியான ஒரு ஒரு புரிதலை கொண்டு வருது அப்படின்றது வந்து ரொம்ப அழகா ஒரு கதையில சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் சின்ன சின்ன உணர்வுகளை ரொம்ப சிறப்பா கையாளுறதுல தேர்ந்த ஒரு நபரா நான் இந்த ஆசிரியரை பாக்குறேன். கண்டிப்பா இந்த கதைகளை வந்து நீங்க வாசிக்கணும் அப்படின்றது என்னுடைய அனுபவம். வாய்ப்புக்கு நன்றி. அருமை சுகன்யா, ரொம்ப அழகாக அந்த 10 கதைகள்ல உங்களுக்கு பிடித்த சில கதைகளையும் அந்த எழுத்து நடை எல்லாத்தையும் ரொம்ப அது அவங்க கையாண்டக்கூடிய பிரச்சனைகள், எழுத்தாளப்பட்ட ஆண்டக்கூடிய பிரச்சனைகள், மையக்கருத்து எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பாவே அந்த புத்தகத்துல எனக்கும் சில கதைகள் பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு அந்த நம்ம வந்து ஆடு வந்து கெடா விருந்து பண்றோம், ஸோ அந்த ஆட்டை பத்தி வளர்த்த குழந்தை அதோட கதையும், அதே மாதிரி ஒரு நர்ஸ் வந்து அவங்களுடைய தொழில ரொம்ப இதா நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த தாத்தாவை பார்க்கும்போது அந்த கதை, அதே மாதிரி இந்த யாதுமாகி இந்த புத்தக டைட்டிலுக்கான கதை, இப்படி திருநங்கையை பத்தினது அப்படிங்கிற இந்த கதைகள் அந்த எல்லாமே ஒவ்வொரு சமூக பிரச்சனைய யாதுமாகிங்கிற வந்து கதை வந்து அதுக்காகவே நான் இத வாண்டடா மென்ஷன் பண்ணாம விட்டேன். புக்கோட கதையை தலைப்பா வந்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளார அந்த தலைப்புல இருக்கிறதே ஒரு கதை, அதுக்குள்ளார யாதுமாகி அப்படின்னு ஒன் ஆஃப் தி கதை. ஆனா அதுல வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த, தாய்மை உணர்வை வந்து ரொம்ப அழகா அதுல சொல்லியிருப்பாங்க. அதை எக்ஸ்பிளிசிட்டா இதுதான் இதுதான் அனுபவம் அப்படின்னு சொல்றதோட அதை படிச்சு பார்த்தாதான் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவே அந்த ஸ்பெசிபிக் இதை வந்து திருப்பியும் மென்ஷன் பண்றேன். அந்த அந்த ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு கதை அவ்வளோ ஒரு நியூயான்ஸ்டிக்கான ஒரு விஷயம் நிச்சயமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நாம எல்லாருமே படிக்க வேண்டிய கதைகள் தான். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே அதில் அலசப்பட்டிருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக நமக்கு வந்து சுகன்யா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முத்துநாகு அவர்கள் எழுதின சுழுந்தியை பற்றி நம்ம ஈரோடு வாசல்ல, ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் நம்ம யசோதா பழனிசாமி அவங்களே தான் படித்த ஒரு புத்தகத்தை பத்தின அந்த சுழுந்தியை பத்தின ஒரு உரையை இப்போது தர இருக்கிறார்கள். அக்கா வாங்க.
மகிழ்ச்சி அன்பு, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுழுந்தி இந்த புத்தகம் வந்து ஈரா முத்துநாகு அவர்கள் எழுதியிருக்காங்க. புத்தகத்தை வாசிச்சு முடிக்குதுன்னே, அதாவது வாசிப்புக்குள்ள போய் ஒரு 50-100 பக்கம் கடக்கும் பொழுது நிறைய மருத்துவ குறிப்புகள், தடுக்கி உளுந்தா மருத்துவ குறிப்புகள். நம்ம பாட்டி காலத்துல நம்ம படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த கேள்விப்படாத ஒரு மருத்துவ குறிப்புகள் எல்லாம் வந்து அப்படியே விழுந்துகிட்டே இருக்கு. இது எதைத்தான் நோக்கி சென்றுட்டு இருக்கும் இந்த கதை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்களுடைய அதாவது தில்லி முகலாய அரசர்கிட்ட இருந்து பாண்டியர் ஆட்சி பறிபோயிடுச்சாம். அதுக்கப்புறம் தில்லி ஆட்சியிலிருந்து ஆட்சியை மீட்க விஜயநகர பேரரசு அரசிடம் வந்து பாண்டிய மன்னர்கள் உதவியை நாடி இருக்காங்க. ஆனா விஜயநகர அரசியல் பிரதிநிதிகள் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய சாணக்கியத்தால பாண்டியருடைய ஆட்சியை பறிச்சுக்கிட்டாங்க. இப்ப பாண்டியருக்கு கீழே இருந்த அந்த சிற்றரசுகள் வந்து ஒவ்வொன்னா விஜயநகரத்துக்கு கீழே வந்துடுச்சு. அப்ப இந்த கன்னிவாடியை தலைமையிடமாக கொண்ட பன்றிமலை, அந்த பன்றிமலை தான் வந்து இப்போ கொடைக்கானல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொடைக்கானல், பழனி, வேடச்சந்தூர் வட்டம் தான் அந்த பன்றிமலை பகுதி. இங்கிருந்து தான் இந்த சுளுந்தி கதைய கொண்டுட்டு போயிருக்காங்க. இது கதை அப்படிங்கறதோட ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே போறோம். நாவல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களும் வந்து அரண்மனையார், சின்ன காதிரியப்ப நாயக்கர், வங்கக்காரன், அப்புறம் கொஞ்சி மாயான், இதெல்லாம் நம்ம ஒரு கேள்விப்படாத ஒரு பெயரா இருக்கும். இதுல பன்றிமலை சித்தர் அவர் தான் வந்து நிறைய மருத்துவ குறிப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பண்டுவம் கத்துக்கிட்டவரை ராமன், நவநீத தொழில் நாவிதர், அவர் வந்து சவர தொழில் பண்ணக்கூடியவர். அவரு சித்தர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட கலைய மக்களுக்கு ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்க அவையில, அதாவது அரண்மனை என்று சொல்லக்கூடிய அந்த அவையில அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு மரியாதையும் அங்க கிடைக்குது. அது ஒரு சின்ன ஒரு செந்தூர மருந்துன்னு ஒண்ணு தயாரிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க. சோத்துப்பை இடிச்சு, உருண்டை திருட்டி, இளந்த இலையை இடிச்சு, அத மேல காடை முட்டைய சாணி தடவி, புடம் போட்டது போல மேப்பூச்சு பூசி, 10 எரிவட்டியால காடைய புடம் போடணும். நெருப்பு நீர்த்த பின்னால இளந்த இலையால் மேல ஓட்ட தட்டுனை விட்டு உள்ளிருக்கும் மருந்தை எடுத்து அதுதான் உப்பு செந்தூரம் அப்படின்னு சொல்லி அரண்மனையார் சித்திர சொல்றாங்க. அதை செஞ்சு கொடுக்குறாங்க. அஞ்சனா தேவி அப்படிங்கிற அரண்மனையாருடைய மனைவிக்கு அதை செஞ்சு கொடுக்குறாங்க. வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஏப்பம் வெளியே வருது அப்படின்னு சொல்லி. இதுக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது யானை, குதிரை, இதுக்கு எல்லாமே கை வைத்தியம் தான் அப்ப பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த நாயக்கர் கால ஆட்சி வந்த சமயத்துலதான் அந்த பண்டுவ முறையை வந்து ஒழிஞ்சதா சொல்லியிருக்காங்க. அலோபதி வர ஆரம்பிச்சிருச்சான். அப்ப நிறைய பண்டுவ குறிப்புகளை எல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க. சித்தர்கள் வந்து அந்த மருத்துவ குறிப்புகளை கொடுத்தவங்களையும் கூட கொன்னுட்டாங்க. அந்த வைத்தியம் கத்துக்கிட்டவங்களும் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த புத்தகத்துல வாசிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த ஊர் பழக்க வழக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா, காது வளர்க்கறதுன்னு ஒரு முறை இருக்கு. அந்த தோடு குத்தி அந்த காது, நம்ம காலத்துல யோசிச்சு பார்த்தோம்னா பெரிய நீளமா காது தொங்கும். அதுக்கு வந்து ஒரு வளர்ப்பு முறை இருக்கு. ஆண்களுக்கு அந்த கடுக்கன் போட்டு அந்த கடுக்கன் போடுற முறை, அதுக்கெல்லாம் வந்து ஒரு வைத்தியம் சொல்றாங்க. அந்த காது வளர்க்கறப்ப ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்களுக்கெல்லாம் அந்த மருந்து தடவி கொடுக்கறது. அது எல்லாம் வந்து வாசிக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் அந்த காலத்துல நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை நம்மளால உள்வாங்கிக்க முடியுது. இப்ப இந்த கதையில முக்கியமான பாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையில முக்கியமான பாத்திரம் அப்படிங்கறத விட அந்த கதைக்குள்ள விரைவி கிடைக்கக்கூடிய நிறைய செய்திகள் வந்து நம்மள ஆட்கொன்றது. குடிப்படைகள் அவங்களுக்கு செய்யக்கூடிய கொடுமைகள், குலநீக்கம் செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குலநீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு யாருகிட்டையும் உள்ள போய் உறவாட முடியாது. எந்த ஒரு கொடுப்பனையும் இல்லை. அதாவது ஜாதி விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வழக்கம். சரி, நாங்க குலம் நீக்கம் பண்ணிட்டீங்க, நாங்க மறுபடியும் இந்த குலத்துல வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடி, ஏகப்பட்ட அதாவது நடைமுறைகள். அதுக்குள்ள நீங்க போய் உயிரோட வந்தாதான் அந்த குலத்துக்குள்ள மறுக்க சேர்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த குலநீக்கமானவங்களை எல்லாம் இவங்க மதிக்காம போக, அவங்க தங்களுக்குள்ள ஒரு
காடு மேடு எல்லாம் அலையிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்டனை அவ்வளவு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தண்டனைக்கு உட்பட்டவங்க பலராமன் அப்படிங்கிற ஒருத்தரை இணைச்சு சூழ்தான் படையில கொண்டு போய் சேர்த்துறாரு. அப்ப அந்த சூழ்தான் படையில சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சோன்னையும் அப்பா நம்ம வயிறு நம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சு பழகி அவங்க உருது பாசைய கத்துக்கிறாங்க. இதுல ஆழ்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் இருப்பாரு. அவரு இந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அவரு மதத்துல இணைக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் நாட்டுல இருந்துட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த ராமன் அப்படிங்கிறவரு ஒரு சவர தொழிலாளி. அவரு அந்த சித்தர்கிட்ட இருந்து எந்த வகையான மருத்துவத்தை கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு படை வீரர்கள் செய்யக்கூடிய படை பயிற்சிகளையும் அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரு மருத்துவத்துல மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஆலோசகராகவும், அதாவது சித்த வைத்தியம் அப்படின்னு கூப்பிட்டாவே சித்தர்கிட்ட போய் கேட்கறத விட ராமன் பண்டிதன்கிட்ட கேட்டாவே பண்டுவன்கிட்ட கேட்டா அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்கள கொண்டாடுறாங்க அரண்மனையில. இவங்க இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா இவங்க மதிப்பு உயர்ந்துரும் சொல்ல அந்த தளபதி இவங்கள மதிப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ராமனுக்கு மாடன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனையாவது நம்ம படை வீரனாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுவும் நடக்கிறது இல்ல. இந்த புத்தகத்துல நான் இன்னொரு செய்தி வாசிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சதுன்னா, திருக்கோஷ்டி ஒரு பெருமாள் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். அதுல வைகுண்ட மேல ஏறி போறதுன்னா அந்த கோயில் கோபுரத்து மேல ஏறி நம்ம உள்ள போய் அந்த மேல போய் பாக்குறது. நாங்க அதுக்குள்ள ஏறி போறப்ப ஐயோ இது என்ன மூச்சே முட்டு மாட்டிருக்கு, இதுக்குள்ள எப்படி இந்த சந்துக்குள்ள போய் போறது அப்படின்னு. அந்த இது இந்த கதையில ஒரு படை வீரர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த திருக்கோஷ்டியூர் சௌரி நாராயண பெருமாள் கோயில அந்த வைகுண்ட பதவி மேல ஏற இடத்துல அப்படியே வச்சு அடைக்கிறாங்க. எனக்கு அப்படியே அதை படிச்சுன்னையும் அந்த இடத்துல எனக்கு நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. எல்லாத்தையும் அடைச்சிட்டா அவங்களுக்கு மூச்சு முட்டி போக மாட்டாடா என்னடா பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி. அங்க அந்த பட்டரை அடிச்சு கொள்றப்பெல்லாம் ஐயோ இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு இங்க போனோம்ல அப்பா இங்கெல்லாம் இப்படி நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் நமக்குள்ள கடக்கிறப்ப இவ்வளவு ஒரு தகவல்கள் எல்லாம் எப்படி இந்த ஆசிரியர் திரட்டி இருப்பாரு, எங்க போய் இந்த மருத்துவத்தை எல்லாம் கத்திருப்பாரு அப்படிங்கிறப்ப அவருடைய தாத்தா காலத்துல மருத்துவரா தான் இருந்திருக்காங்க. அவங்க தாத்தா ஒரு பண்டுவரா இருந்திருக்காங்கிற ஒரு முன்குறிப்பு அவரு இதுல இருக்கு. அந்த மாடனுக்கு அதுக்கப்புறம் இந்த நவநீதன் அதாவது மாடனுக்கு படை வீரனா சேத்திக்குன்னு சொல்லி போய் கேட்டா அங்கேயும் அவனை அவமானப்படுத்தி அந்த அரண்மனையார் சொல்லி அனுப்புறாங்க. நீ நவநீத தொழில் மட்டும்தான் செய்யணும், படை வீரனா ஆகிறதுக்கு இல்ல, உனக்கு எதுக்கு அந்த படை தொழில் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு குதிரை ஒண்ணு ராமனுக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது சித்தர்கிட்ட நல்ல முறையா கொடுத்ததுனால சித்தர் ராமனுக்கு குதிரை ஒண்ணு வழங்கியிருப்பாரு. அவருக்கு வந்த குதிரைய ராமனுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த குதிரையில ஏறிக்கிட்டு அவங்க மனைவியை கூட்டிட்டு அது மதுரை பக்கத்துல இருக்கிற குன்றுவார்பேட்டை அந்த இடத்துக்கு கடைவீதிக்கு போவாருங்க. அத படிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அப்படியே உள்ள அவரு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த இடம் அந்த பழைய காலத்துல இப்படி எல்லாம் வணிகம் செஞ்சிருக்காங்க, அந்த வணிகம் செஞ்சு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்னெல்லாம் பொருள்கள் இருந்தது, பாசிமணி மாலைகள். அதுல ராமனுடைய மனைவி வல்லதாரை அப்படியே பாப்பாங்க. ஆச்சரியமா அந்த விஷயமெல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறது. அங்க போய் எடுக்கக்கூடிய அந்த சுங்குடி புடவையை எடுத்துட்டு வரக்கூடியது. அந்த புடவையை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வரப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இவளுக்கு வாழ்வப்பாறையா அப்படின்னு சொல்லவாங்களே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு போறது. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு புன்னகையும் கடக்க முடியுது. நிறைய இழப்புகளை இந்த கதையை வாசிக்கும் பொழுது புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அந்த மாடனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து சத்திய பிரமாணம் செய்யறாங்க. அவங்க என்ன அப்படின்னா அந்த சவர தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு வழக்கம் இருக்கு. இடைச்சவரம் செய்யறப்போ அது என்ன இருக்கு, ஆண்களுடைய உறுப்பாகட்டும் அது பத்தி வெளியில சொல்லக்கூடாது, அரண்மனை கமுக்கத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் சத்தியம் வாங்கிட்டு அதே மாதிரி முன்காலத்துல சவரம் செய்யறப்ப குறும்பர் இனத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காங்க. கழுத்தறுத்து சவரம் செய்யறவங்க அம்படையார்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சவரம் செய்யறப்ப நீங்க கொண்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சத்தியம் எல்லாம் வாங்குவாரு.
ஆனா மாடன் வந்து இறுதி வரைக்கும் படை வீரனா சேர்த்துக்கொள்ள முடியல. காரணம் இந்த ஜாதி இதுதான். நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள இரு பிறவின்னு நம்ம இப்ப சொல்லக்கூடிய திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க தான் இரு பிறவின்னு சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ஒற்றைப்படை வீரர்களா இருந்திருக்காங்க. அந்த புறத்துல பெண்களுக்கு காவல் புரியக்கூடிய ஒரு பணியையும் அவங்க வந்து செஞ்சிருக்கிறதா இந்த இதுல தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய தகவல்கள் வந்து விரவி கிடக்கு. வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும். நிறைய வரலாற்றுகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே வந்து அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கதையினுடைய மைய பகுதியில பன்றிமலை சித்தர் வாழ்ந்த சித்தர் குலம் அப்படிங்கிற இடம் வந்து இன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வங்கஹாரன் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதுரைக்கு மேற்கே உள்ள தொட்டப்ப நாயக்கனூர் இடையப்பட்டியில் இருக்கிறது. இங்கு இன்றும் வழிபாடு நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கதையின் இன்னொரு பாத்திரமான கொன்றிமாயனுக்கு அவனது வம்சாவளியினர் சோழவந்தான் விளாம்பட்டியில் சிலை வைத்து இருக்காங்களாம். உசிலம்பட்டியில் பாப்பாப்பட்டியிலையும் கொன்றிமாயன் வங்காரன் நடவு செய்த கடம்ப மரங்கள் இன்னைக்கு இருக்காம். இந்த வரலாற்று கதை களத்தை முழுமையா செழுமைப்படுத்துதுன்னு புத்தகத்துல அவரு கொடுத்திருக்காரு. புளிய மரத்தை பத்தி ஒரு இடத்துல பஞ்சம் வந்த காலத்துல ஆனந்தா வருஷம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பஞ்சம் வந்த காலத்துல புளிய மரத்துல இருக்கக்கூடிய அந்த கொட்டைகள் இருக்கு இல்லைங்களா, அததான் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அதை சாப்பிட்டு அவங்க ரொம்ப திடகாத்திரமா இருந்திருக்காங்க. இந்த திடகாத்திரமா இருந்ததுனால அந்த நாயக்கர் என்ன பண்ணினார்னா, அவர் குலதெய்வத்தை சுத்தியும் புளிய மரத்தை நட்டுருக்காங்க. அசோகருக்கு அப்புறம் அவரு இவ்வளவு புளிய மரங்களை நட்டு வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு செய்திகளையும் படிக்கும் பொழுது ஒரு புது புது விஷயத்தையும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது. கிணறு வெட்டுறதுக்கான மருந்து 1662 வருஷமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சித்த மருத்துவல இருந்துதான் வெடிமருந்து தயாரிப்பு எடுத்திருக்காங்க. அதுல வச்சுதான் முதலா கிணறு வெட்டுறதுக்கு அந்த மருத்தை பயன்படுத்தி பஞ்ச காலத்துல மருதமுத்து அப்படிங்கிற ஒரு ஆசாரி அவரு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கண்டிப்பா அவசியமா நீங்க வாசிங்க. வாய்ப்புக்கு நன்றி. அருமைங்க, அருமை. இந்த புத்தகம் ஒன்றுதான் இன்னும் படிக்காது. ரொம்ப நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க சொல்லும் போது வரலாற்று தகவல்கள் எவ்வளவு இருக்கு அதுல அப்படிங்கிற விஷயம் புரியுது. இந்த ராமன் மாடன் பத்தி நீங்க அப்பா மகனை பத்தி சொல்லும் போது அவனோட குலத்தொழிலை விட்டு அதிகார தொழிலுக்கு போறதுக்கு அவங்க அதிகார வர்க்கம் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு கர்ணன் தான் ஞாபகம் வச்சு, தேரோட்டி மகனை வந்து வில்லாளி ஆக முடியாது அப்படின்னு சொன்னதுன்னு. பட் ஒரு சமூகம் வந்து அவங்க வந்து எப்படி ஒரு பண்டுவம் அப்படிங்கிற வார்த்தையை நான் இப்பதான் கேட்கிறேன். அப்ப மருத்துவர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா எப்படி அந்த அவங்கள வந்து நம்ம அடக்குமுறையினால அதிகார வர்க்கம் இது பண்ணிருக்குன்னு ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த நாவல் இருக்கு. அதை நீங்க ரொம்ப படிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு அதை பத்தி நீங்க நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்கக்கா. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா 3 பேர் புத்தகம் பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த 3 புத்தகங்களுமே வெவ்வேறு விதமானவை. ஒன்று பேரபிள் ஆஃப் பைப்லைன்ஸுங்கிறது எப்படி வந்து நம்மளோட இன்கம் இருக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தகமா இருந்துச்சுன்னா, அடுத்தது வந்து யாதுமாகிங்கிறது ஒரு சிறுகதை தொகுப்பாக இருந்திருக்கு. அடுத்தது சுளுந்திங்கிறது ஒரு வரலாற்று புதினமாக இருந்திருக்கு. இப்படி பல்வேறு வகையான ஒரு புத்தகங்களுடைய தொகுப்பை பத்தின ஒரு உரையை நாம் இன்னைக்கு கேட்டிருக்கோம். நம்ம மற்ற எல்லாருமே பேசுறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் விஜய் அவர்கள் ரவி அவர்கள் இருக்காங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கூட பேசணும்னு நினைக்கிறேன். விஜய் ரவி வாங்க. சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்திருக்குது, எங்களோட இணைந்திருக்கிறது. நீங்க பேசலாம். வணக்கம் அன்பு ஈரோடு வாசல் மக்களுக்கு வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. சுகன்யாவோட விமர்சனம் கேட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஆழமா வாசிச்சு ரொம்ப அற்புதமான ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு கதை எழுதப்படும் போது அது அந்த நேரத்தை விட அதை வாசிச்சு அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பார்வையில ஒரு வாசகனுடைய பார்வையில ஒரு கதை வந்து எப்படி அவங்கள பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வரும்போதுதான் ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இது மாதிரி கதைகள் எழுதணும் அப்படின்னு தூண்டுது. அந்த உயிரின் விலை பத்தி சொன்னாங்க சுகன்யா. அது எமர்ஜென்சி வார்டுல அது ஆக்சுவலா என்னுடைய ஹஸ்பண்டுடைய தான் அப்படியே எழுதி பெண்ணா எழுதியிருக்கேன். பட் அதுல வர்றது அவரே தான். ஏன்னா ஈரோடு ஜிஹெச்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு 20 வருஷமா
ஒரு 18 வருஷமா அங்கேருந்து 2004ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அப்போ அந்த எமர்ஜென்சி வார்டுல கேஷுவாலிட்டி வார்டுல ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க கூட நேரம் இருக்காது. ஏன்னா ஈரோடு ஜிஹெச் தலைமை மருத்துவமனை இல்லையா? சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து பாம்பு கடியில இருந்து ஆரம்பிச்சு ஆக்சிடென்ட் வந்துட்டு இருக்கோம். நான் நைட்டுக்கு வந்து அவருக்கு டின்னர் குடுத்து விடுவேன். ஆனா அது சாப்பிடுறதுக்கு நைட்டு 12 மணி, 1 மணி சில சமயம் சாப்பிடாம கூட இருந்திருக்காங்க. ஒரு டாக்டருடைய கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தான். நான் அத இத்தனை வருஷமா அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அவரு சரியா தூங்க முடியாது. எந்த விசேஷத்துக்கும் நாங்க போக முடியாது. போனா உடனே வர்ற மாரி இருக்கும். இந்த மாரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த கஷ்டத்த எழுதணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த உயிரின் விலை கதைய எழுதினேன். அவங்க சொன்ன மாரி சூசைடு அந்த ஒரு பொண்ணு, அது வந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவத்த தான் வச்சு நான் எழுதியிருக்கேன். ஒரு ஒரு பெண் ஒரு +1 படிக்கிற பெண்ணு, தன்னுடைய அப்பா வந்து ம் குடிகாரரா இருக்காரு அப்படின்னு சொல்லி உயிர மாச்சுக்குவா. இது நிஜமா பேப்பர்ல வந்த ஒரு நியூஸு. ரொம்ப மனச பாதிச்சது எனக்கு. என்ன கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு இறந்துரும். இதுக்கப்புறமாவது நீ திருந்துவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால ஒரு வாரம் தூங்கவே முடியல. ஆ அதனால தான் அந்த கதான் வந்துட்டு உயிரின் விழா வந்து நம்ம சில சமயங்கள்ல வந்து பார்க்குற, கேட்கிற விஷயங்கள் நம்ம ஆழமா பாதிக்கும். அத வந்து ஆம் உணர்வு பூர்வமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆழமான ஒரு விமர்சனமும் குடுத்திருக்காங்க. ஜெனரேஷன் கேப் பத்தி எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு இனிமையான ஒரு சூழலா இருந்தது இன்னைக்கு. தொடர்ந்து புத்தகங்கள வாசிச்சு, அத பத்தின விமர்சனங்கள வந்துட்டு ஈரோடு வாசல் வைக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இதுல வந்துட்டு நானும் இன்னைக்கு கலந்துக்கிட்டது கலந்துக்கிட்டதுக்கும், என்னை இங்க கூப்பிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆ உயிரின் அந்த அமிர்த துளி கதையுமே வந்துட்டு அந்த ஐடியா குடுத்தது ஐஸ்வர்யா கொஞ்சம். தண்ணி மேனேஜ்மென்ட் பத்தி கொஞ்சம் ஒரு ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஸ்டோரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னா. ஸோ அந்த இதுல வந்தது தான் இந்த கதை. அது உலகளாவிய சிறுகதை போட்டியில முதல் பரிசு வாங்குச்சு. ஸோ தொடர்ந்து கதைகள வாசிச்சு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு மாரியான ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாவும், ஊக்கமாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஈரோடு வாசல் குழுமத்திற்கும், சுகன்யாவிற்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க விஜய். ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய உணர்வுகளை இங்க பகிர்ந்ததுக்கும். நிறைய எல்லா கதைகளுமே நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக இன்றைய நூல்களை பற்றி நம்முடைய விமர்சகர்கள் வைத்த அவங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்க விரும்புனீங்கன்னா நீங்க சொல்லலாம். மைக் அன்மியூட் பண்ணிட்டு. அன்புமணி மேம் வணக்கம். சதீப்ரா சொல்லுங்க. அவரு ஃபர்ஸ்ட் நந்தகுமார் சார் பேசும்பொழுது எங்க வீட்டுல என்னுடைய மகன் வந்து கேட்டுட்டு இருந்தா அப்படிங்க. கேட்டுட்டு பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படி. அதாவது இளைய தலைமுறைக்கு தேவையான கருத்துக்களை சொல்ற மாதிரி அந்த நூல் இருந்ததுன்ட்டு நான் நினைக்கிறேன். அவங்களும் அப்படிதான். அதாவது எதிர்காலத்திற்கான நம்ம ஒரு எந்த மாதிரியான ஒரு சேமிப்பை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாரு. அடுத்தது விஜய் ரவி புத்தகம் நான் வாங்கினேன். ஆனா இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. சுகன்யா ரொம்ப ரொம்ப அழகா சொன்னா அப்படி விமர்சனம். நான் கூட ஏதாவது நிறைய உடைச்சு சொல்லிடுவேன் அப்படியோ நம்ம படிக்கிறதுக்குள்ள அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படியே பட்டும் படாம அவ்வளவு ஒரு அழகா சொன்ன அப்படி வாசிக்கணும். கண்டிப்பா வாசிச்சு விமர்சனம் சொல்லணும். அடுத்தது யசோ அக்கா சுளுந்தி புத்தகம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நானும் ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்ச புத்தகம். அந்த அந்த புத்தகத்தை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப மூணு பேருடைய விமர்சனமும் எங்கேயும் நகர விடாம அவ்வளவு ஒரு அழகான ஒரு இதா இருந்தது. உங்களுடைய நெறியாள்கை வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க அன்புமணி மேம். நான் இதுல கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல 3 நூல்களை பற்றிய ஒரு சிறந்த விமர்சனத்தை கேட்டதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க.
நன்றிங்க சத்யபிரியா, சந்தோஷம். அடுத்தது கோதைக்கா மைக் அன்மியூட் பண்ணிருந்தீங்க, சொல்லுங்கக்கா. கோதைக்கா, ஓகே, வேற யாராவது கருத்து சொல்லணும்னு சொல்லலாம். மேடம் கருத்து இல்லைங்க, சத்யபிரியா மேடம் சொல்லியிருந்ததுதான். ஆக்சுவலா அந்த புக்ல வந்து நான் ஒரு 2 டாபிக் சாப்டர்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த புக் ஃபுல்லாவே இன்னும் நிறைய இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறது வந்து எப்படி எதுல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு நம்மள மாதிரி இது எல்லாமே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ அப்படிங்கிறதுல நிறைய பேரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். ஸோ அதைய வந்து நம்ம கொஞ்சம் இப்போ திங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம், வேலைக்கு போறோம், அது அப்படியே அந்த ரொட்டீனா போறதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிடியல் இன்கம் வர்ற மாதிரி ஒரு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் $1,000,000 கேள்வியா இருக்கு. இது என்ன, ஒரு ஃபினான்சியல் லிட்ரஸி நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு இது. நம்ம ஒரு பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா ஒரு சம்பாதிக்கிறத டைரக்டா அசட்ஸ்ல எடுத்து அதுல இருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் போவாங்க. பட் நம்ம மாதிரி காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே சம்பாதிக்கிறத உடனே செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது தான் சேமிப்போம், இல்ல வேற ஏதோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த புக்கு ஃபுல்லா படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டா கண்டிப்பா ஒரு தாட் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஓகே, கண்டிப்பா. ஓகே, வேற யாருக்கும் கருத்துக்கள் இல்லைன்னா நன்றி உரை நோக்கி போகலாம். மகேஸ்வரி மதன் அவர்களே, நன்றி உரை. சொல்லுங்க விஜய் மேம். மேம். ஒரு நிமிஷம். இந்த மத்த 2 புத்தகங்களை பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேன். நந்தகுமார் சார் சொல்ற மாதிரி பினான்சியல் லிட்ரஸி, செக்யூர், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க அந்த புத்தகத்தை நானும் வாங்கி வாசிக்கிறேன். சுளுந்தி புத்தகம் வந்து யசோதாக்கா பத்தி பேசினாங்க. நானும் ரொம்ப நாள் வாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு புத்தகம். அதை பத்தின ரொம்ப மிக அழகான ஒரு விமர்சனத்தை அக்கா வச்சாங்க. விரைவில் நான் வாங்கி வாசிக்கிறேன். உங்களுடைய நெறியாளி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை, சொல்றதுக்காக தான். தேங்க்யூ. நன்றி. சத்யபிரியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய புத்தகம் பேசலாம் நிகழ்வு 5ஆம் நிகழ்வில் 3 புத்தகங்கள் பற்றி நமது 3 ஈரோடு வாசல் அன்பர்கள் அவர்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். கண்டிப்பாக எல்லாமே நமக்கு தூண்டும் விதத்தில் இருந்து படிக்க தூண்டும் விதத்தில். நிகழ்வில் இறுதியாக நன்றிக்காக மகேஸ்வரி மதன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு வாசலின் சார்பாக 5ஆம் புத்தகம் பேசுவோம் வாங்க நிகழ்வில் சிறப்பாக முத்தான 3 புத்தகங்களை அறிமுகப்படுத்திய திரு நந்தகுமார் அவர்களுக்கும், திருமதி சுகன்யா அவர்களுக்கும், திருமதி யசோதா பழனிசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர், செயலர், பொருளர் குழுவிற்கும் வழிகாட்டுதல் குழுவிற்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்வை மிக அழகாக நெறியாழ்வை செய்த அன்புமணி மேம் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் தன்னுடைய புத்தக விமர்சனத்திற்காக வருகை புரிந்த விஜய் ரவி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றியை பகின்ற முனைவர் மகேஸ்வரி மதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் புத்தகம் பேசலாம் நிகழ்வு 6இல் அனைவரும் மீண்டும் இணைய வழியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி.